விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி அருகே தனியார் சித்த மருத்துவக் கல்லூரி மாணவிகள் 3 பேர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்நிலையில் மருத்துவக் கல்லூரியில் நடந்த உண்மை நிலவரம் குறித்து அக்கல்லூரி மாணவி சாந்தி பிரியாவிடம் நமது செய்தியாளர் விவேக் நடத்திய கலந்துரையாடலை இப்பொழுது பார்க்கலாம். விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி அருகே உள்ள பங்காரம் என்னும் ஊரில் SVS சித்தா மற்றும் யோகா மருத்துவக் கல்லூரி ஒன்று உள்ளது. இந்த கல்லூரியில் 2ஆம் ஆண்டு படித்து வந்த 3 மாணவிகள் நேற்று அதாவது கல்லூரிக்கு எதிரே உள்ள 1 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு கிணற்றில் 3 பேரும் சடலமாக மீட்கப்பட்டு விழுப்புரம் மாவட்ட தலைமை மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டனர். இதன் பின்பு போலீஸ் தரப்பில் இருந்த பெற்றோர்களுக்கும் அதாவது அவர்கள் மாணவர்கள் இறந்துவிட்டனர் என்று அவர்கள் தரப்பில் பெற்றோர்களுக்கு தெரிவிக்கப்பட்டு அவர்கள் வரவழைக்கப்பட்டனர். அவர்களுக்கு பின்பு போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்னவென்றால் அவர்கள் எழுதி வைத்து அதாவது ஒரு கடிதத்தை எழுதி வைத்துவிட்டு தற்கொலை செய்து கொண்டனர் என்றும் போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதற்கு காரணமாக மாணவர்கள் தங்கள் கல்லூரியில் அதிக கட்டணம் வசூலிப்பதாகவும் மேலும் அந்த கல்லூரிக்கு அங்கீகாரம் இல்லை என்றும் மேலும் அவர்களுக்கு அடிப்படை வசதிகள் இல்லை என்றும் கடந்த 1 வருட காலமாகவே அதாவது போராட்டம் நடத்தி வந்தனர். கலெக்டர் அலுவலகத்தில் உள்ளிருப்பு போராட்டம், கலெக்டரிடம் மனு கொடுத்து என்று 1 வருடமாகவே பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வந்துள்ளனர். இந்த நிலையில் நேற்று அதாவது 3 மாணவிகள் அந்த கல்லூரிக்கு எதிரே உள்ள ஒரு கிணற்றில் சடலமாக மீட்கப்பட்டனர். மேலும் அவர்களுக்கு பெற்றோர் தரப்பில் தெரிவிக்கும் பொழுது அதாவது மாணவிகள் தற்கொலை செய்து கொள்ளவில்லை என்றும் இது கல்லூரி நிர்வாகத்தின் ஒரு கொலையாகவே உள்ளது என்றும் அவர்கள் பெற்றோர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அவர்கள் வைக்கும் முக்கியமான கோரிக்கை என்னவென்றால் ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதியின் முன்னிலையில் அவர்களுக்கான பிரேத பரிசோதனை நடத்தப்பட வேண்டும், அதாவது சென்னையில் நடத்தப்பட வேண்டும் என்றும் அது முழுவதும் ஒளிப்பதிவு செய்யப்பட வேண்டும் என்றும் பெற்றோர்கள் கோரிக்கை வைக்கின்றனர். தற்போது நம்மிடையே அந்த மாணவியிடம் அதாவது 2ஆம் வருடம் படித்து வந்த மாணவியின் சாந்தி பிரியா அவர்கள் நம்முடன் இருக்கிறார். அவர்களிடம் அந்த விவரத்தை கேட்டு தெரிந்து கொள்வோம். வணக்கம்மா. இப்போ அந்த 3 மாணவிகள் உங்களோட படிச்சாங்க, என்ன மாதிரி பிரச்சனைகள் அந்த கல்லூரியில் இருந்துச்சு, நீங்க என்ன மாதிரிலாம் ஃபேஸ் பண்ணீங்க? எங்களுக்கு பேசிக்கா நாங்க படிக்க போனதை விட அங்க நாங்க வேலை பார்த்தது தான் அதிகம். நாங்க செய்யாத எந்த ஒர்க்குமே கிடையாது. கர்மயோகான்ற பேர்ல நாங்க செய்யாத வேலையே கிடையாது. காலேஜை கிளீன் பண்றது, ஒரு சானிட்டரி கிளீனர் என்னென்ன ஒர்க் பண்ணுவாங்களோ எல்லா ஒர்க்குமே நாங்க பண்ணிருக்கிறோம். அந்த காலேஜ்ல கேட்டா அதுக்கு பேர் கர்மயோகா. இது நாங்க செய்யலன்னா உங்களுக்கு மார்க் கிடையாது, கர்மயோகால மார்க் கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறமா இப்போ ரீசெண்டா செப்டம்பர் மந்த் இது மாதிரிலாம் இருக்கு, எங்களுக்கு ஃபுட்டு சரியில்லை, எங்களுக்கு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி சரியில்லை, எங்களுக்கு சேஃப்டி கிடையாதுன்னு சொல்லி எங்க ஜூனியர்ஸ்லாம் கலெக்டர் ஆஃபீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி எவ்வளோ பெரிய அளவுக்கு இஷ்யூ கொண்டு போனாங்க. அது கொண்டு போயும் எங்களுக்கு கரெக்டான தீர்வு அதுக்காக கிடைக்கவே இல்லை. அதுக்காக தான் இப்போ இவங்க 3 பேரை இவங்களுடைய மரணத்தின் மூலமாவது எங்களுக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் கிடைக்கும்னு சொல்லிட்டு தான் அவங்க இப்படி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு நாங்க நினைக்கிறோம், அவங்க எழுதி வச்சிருக்க லெட்டரை பொறுத்து. ஆனா போஸ்ட்மார்டம் பண்ணாதான் அது அவங்க சூசைட் பண்ணிக்கிட்டாங்களா இல்ல அது திட்டமிட்டு செய்யப்பட்ட கொலையான்னு எங்களுக்கு தெரியும். இனி இப்ப நான் உங்ககிட்ட இப்போ நான் ரிப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கேன். சோ இனி நான் அந்த காலேஜ்ல போயிட்டு நான் ஃப்ரீயா படிக்க முடியாது. அதனால எங்களுக்கு கண்டிப்பா ஒண்ணு எங்களை வேற காலேஜ்ல மாத்தணும், இல்லனா எங்க காலேஜ் கவர்மெண்ட் அண்டர்டேக்கன்ல நடத்தினாதான் நாங்க அங்க போய் படிக்க முடியும். இனிமேட்டு இருக்கிற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இந்த மாதிரி நிலைமை வரக்கூடாதுன்னா கவர்மெண்ட் ஒரு தகுந்த ஆக்ஷன் எடுக்கணும். தேங்க்யூ. கல்லூரியில் இதுவரை மொத்தமாக சேர்த்து 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயின்று வருகின்றனர். மேலும் அவர்களுக்கு இது போன்ற நிலைமைகள் மீண்டும் ஏற்படக்கூடாது என்றும் மாணவர்கள் வருத்தம் தெரிவிக்கின்றனர். இதற்கான சரியான முடிவு கிடைக்க வேண்டும் என்றும் தற்போது அவர்கள் மருத்துவ முன்னிலையில் காத்துக் கொண்டிருக்கின்றனர். ஒளிப்பதிவாளர் நடராஜனுடன் விவேக் குமார், நியூஸ் 7 தமிழ், விழுப்புரம்.